விஷாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜட்டாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. நாம் இந்த கந்த புராணம் தொடரில் யாரை பற்றி முக்கியமாக பார்க்கணும்? சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமான். ஆனால் இந்த கந்த புராணம் நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார் இல்லையா? அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அவருக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைத்தது? அதுவே ஒரு மாபெரும் அற்புதம். முருகப்பெருமான் தன் பக்தர்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் வந்து ஆட்கொள்கிறார் என்பதை இவரிடத்திலிருந்தே நாம் தொடங்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 8ஆம் நூற்றாண்டு இந்த சங்க காலத்தின் பகுதி இல்லையா? அதாவது தமிழ் மொழி, தமிழ் படித்த பண்டிதர்களுக்கு அவ்வளவு மரியாதை அந்த காலத்தில். ஒரு நாள் அந்த பரமேஸ்வரனை விரும்பி வந்து தங்கிய மாபெரும் நகரமான காஞ்சி மாநகரில் குமரக்கோட்டம் என்ற ஒரு அற்புதமான கோயில் இருக்கு இல்லையா? அந்த கோயிலுக்கு போய் நம்ம பகவானை வழிபட்டுட்டு அப்படி பிரதட்சணம் பண்ண வந்தோன்னு வைங்களேன், பின்னாடியே ஒரு மண்டபம் இருக்கும். ஒரு கல் மண்டபம், கல் தூண்கள் எல்லாம் இருக்கும். இன்று வரை அந்த மண்டபம் இருக்கும், தூணும் இருக்கும். அந்த இடத்தில்தான் கந்த புராணமானது முதலில் அரங்கேறியது. அதே மண்டபத்தில் அன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் ஏறி அமர்ந்திருக்கார். அவருக்கு முன் ஒரு மேடை இருக்கு. அந்த மேடையில் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கு. அதன் முதல் பக்கத்தில் கந்த புராணம் அப்படின்னு போட்டிருக்கு. அதன் மேல் வேர்க்க விறுவிறுக்க பயத்தோடு வந்து அமருகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அவரை சுற்றி அந்த ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பண்டிதர்கள், பக்தர்கள், மேதைகள், எவ்வளவோ மாபெரும் அறிஞர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன் இவர் அந்த மேடையில் ஏறி அந்த மண்டபத்தில் அமர்ந்து தான் இயற்றிய கந்த புராண நூலை அரங்கேற்றம் செய்ய போகிறார். அப்படி அமர்ந்துண்டு எல்லாரையும் பார்க்குறார். அவருக்குள்ள ஒரு டென்ஷனா, ஏதோ ஒரு பரபரப்பு. அவ்வளவு படித்தவர் அவர், அவரை பற்றி நாம் பிறகு பார்ப்போம். அவருக்கே ஒரு பயம். அப்படியே கண்களை மூடிண்டு முருகப்பெருமான தியானிச்சுண்டு, முருகா இதை நல்லபடியாக அரங்கேறணுமே, எல்லாரும் உன்னுடைய புகழை அறிய வேண்டுமே, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரான்னு வேண்டிண்டு பக்கத்தில் இருக்கிற சில மலர்களை எடுத்து அந்த ஓலைச்சுவடிகள் மேலே போட்டுட்டு தன்னுடைய அந்த ஓலைச்சுவடி எடுத்து அப்படி பிரிக்கிறார். அப்படி எல்லாரையும் பார்க்குறார். அப்போது அந்த அரங்கில் இருந்த அனைவரும் நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு இவரை பார்த்து அப்படி கையை ஆட்ட, அப்பொழுது தான் இவர் ஆரம்பிக்கிறார். முதல் பாடல், கந்த புராணத்தின் முதல் பாடல். 10,200 பாடல்களுக்கும் மேல் உண்டு கந்த புராணத்தில். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அகட சக்கர தாமரை நாயகன் அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலை அவர் அப்படி வாசிக்கும் பொழுதே அந்த ஒரு 4 வரிகள் அப்படி முடிக்கிறார். அதற்குள்ள ஒருத்தர் எழுந்து நிற்கிறார். இது அவரே பயங்கர டென்ஷனில் இருக்கார். தன்னுடைய இந்த நூலை எப்படியாவது அரங்கேற்றி விட வேண்டும் என்ற ஒரு அந்த வேர்க்க விறுவிறுக்க அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனேயே ஒருத்தர் அதை தடுத்து நிறுத்துகிறார். சுவாமி நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு குரல். என்னாச்சு சுவாமி, ஏன் நிறுத்த சொல்கிறார் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார், உங்கள் பாடலில் ஒரு பிழை உள்ளது அப்படின்னுட்டார். அதாவது ஒரு 10 பாடல்கள், ஒரு 50 பாடல்களை வாசிச்சுட்டு முதல் பாடலில் பிழை உள்ளதுன்னா சரி, இவர் வாசித்ததே ஒரு பாடல், அதுதான் முதல் பாடல், அதிலேயே பிழை. இவர் திடுக்கிட்டு போயிட்டார், ஸ்தம்பிச்சு போயிட்டார். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி, என்ன பிழை? உடனே அத்தனை பேரும் ஆம் இதில் பிழை உள்ளது. அதாவது உங்களுடைய முதல் வரி என்ன? இவர் திரும்பி படித்து காட்டுறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திகழும் தசக்கரங்களும் செம்முகமும் 5 உடைய சிவபெருமானின் புத்திரனேன்னு விநாயகப் பெருமானை நோக்கி ஒரு பாட்டு பாடியிருக்கார், அவர் எழுதியிருக்கார். அதில் இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள். திகழ் தசம், திகழ்னா திகழும், தசம்னா 10. அது எப்படி நீர் திகடசம்னு சொல்லலாம்? இப்படி புணர்வதற்கான ஒரு இலக்கிய விதி தொல்காப்பியத்திலேயே கிடையாது, நீர் தவறு செய்து விட்டீர்னு எல்லாரும் எதிர்த்து நிற்கிறார். இவர் கண்ணீரே வந்துடுது இவருக்கு. சுவாமி முருகா, உன்னுடைய புகழை சொல்லலாம்னு வந்தேனே, இப்படி இந்த இடத்துல ஒரு அவமானமாக போச்சே, எனக்கு அவமானமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த நூலுக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டு விட்டதே முருகான்னு
அன்னைக்கு அழுதுண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நாளை 2ல் 1 நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்துடுறார் அவர். 2ல் 1 அது என்னது? 1 இந்த திகழ் தசம் இந்த 2 சொற்களுமே புணர்வதற்கான இலக்கிய விதியை நான் சொல்லுவேன். எனக்கு தெரியலன்னா முருகப்பெருமான் வந்து சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம்னு 2 கரங்களை கூப்பிட்டு எழுந்துட்டார். ஏன் அவர் அவ்வளவு வருந்தினார்? நேரம் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துட்டு கிடு 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 கிடுன்னு குமரக்கோட்டம் கோயிலுக்கு ஓடினாராங்க. கோயிலுக்குள்ளே போய் சன்னதியில் போய் பகவான் பாதத்தில் அந்த ஓலைச்சுவடியை வச்சு அழுதாராம். அப்போ சொன்னாராம், முருகா இதை நானா எழுதினேன், உண்மையை சொல்லு, இந்த முதல் பாடலை நானா எழுதினேன், நீதானே எனக்கு எழுதி கொடுத்த முருகான்னு அழுதாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், முருகர் எழுதினாருன்னு சரி நீங்கள் சொல்கிறேன், நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை எப்படி ஒத்துக்கிறது? முருகர் தப்பாக சொல்லுவாரா, திகடசம்னு சொல்லுவாரா? அது தவறான வார்த்தை இல்லையான்னு இதை கேட்டு கேட்டு அவர் இன்னமும் கஷ்டமாயிடுதான். முருகா இப்படி ஆயிடுத்தே முருகா, நான் என்ன முருகா தப்பு பண்ணேன்? நீ சொன்னது தானே முருகா நான் செஞ்சேன். இப்போது எனக்கு என்ன கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ சொன்ன சொல் தவறுன்னு சொல்கிறாளே முருகா, ஒரு வழிகாட்ட மாட்டாயா? இல்லை என் பிராணனை நீயே எடுத்துக்கோன்னு அங்கேயே விழுந்து விழுந்து அழறார். அன்றைய இரவு அவர் சந்நிதியை விட்டு வெளியில் வரலை. கோயிலுக்குள்ளே தாழ்பாலை போட்டுன்னுட்டு முருகர் சந்நிதியிலேயே விழுந்து படுத்துட்டார். அப்படியே யார் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்? அதாவது கட்சினாலே தெரியறது இல்லையா, காஞ்சியைத்தான் கட்சிங்கிறோம். நம் தேவார மூவர் கூட திருக்கட்சி ஏகம்பம் தான் சொல்லியிருக்கார். சிவபெருமான ஏகாம்பரநாதரை, அந்த ஊரே ஒரு அருமையான ஊர், அற்புதமான ஊர். அதாவது அம்பாள், சுவாமி, நடுவில் சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட அமைப்பில் ஏற்பட்ட ஊர் அது. ஒரு புறம் ஏகாம்பரநாதர், ஒரு புறம் காமாட்சி அம்பாள், நடுவில் குமரக்கோட்டம். அப்படி ஒரு அழகான ஊர் அது. பரமனே தேர்ந்தெடுத்த ஊர். இந்த தேசத்தில் 7 ஊர்கள் இருக்குது. அங்கு போய் நாம் இறைவனை பிரார்த்தித்தால் மோட்சம் கிடைக்கும். அதில் நமக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஊர் காஞ்சிபுரம். அங்கு அமைந்த கோயில் தான் குமரக்கோட்டம். இந்த கோயிலில் அந்த முருகப்பெருமானை, குமாரப்பெருமானை தொட்டு பூஜிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தார் காலத்தியப்ப சிவாச்சாரியார். அவர் ஆதிசைவர் குலத்தில் வந்தவர். அவருடைய மகன்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். சிறு வயதிலிருந்தே வேதம், வைதீகம், ஆகமம் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லித்தரார். சிவதீட்சையும் எடுத்து தரார். அவருக்கு ஆச்சாரியார் அபிஷேகமும் செய்து வைக்கிறார். இளம் வயதிலேயே சகலத்தையும் அறிந்து கொண்டு தேவாரம், திருவாச்சகம் ஆகியவற்றையும் தெரிந்து கொள்கிறார். அருணகிரிநாதர் சுவாமிகள் எழுதிய திருப்புகழையும் அவர் கற்று தேர்கிறார். முருகப்பெருமானின் தீவிர பக்தனாக ஆகிறார். எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகானே சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி ஒரு நாள் கோயிலில் போய் முருகப்பெருமானை தொட்டு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பூஜை செய்து முடித்து வீட்டுக்கு வரார். அப்படி தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் முருகப்பெருமான் அதே குமார வேலவராக வருகிறார். கையில் ஒரு சின்ன வேலை வச்சுண்டு எம்முடைய புராணத்தை நீ பாடு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. முருகா, உன்னுடைய புராணத்தை நான் பாடுறதாவது, எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாதே முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அறிந்த அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாதேன்னு. ஸ்காந்த புராணத்தில், சங்கர சம்ஹிதையில், சிவரகசிய காண்டத்தில் எம்முடைய அவதாரம் உண்டு, அதை நீ தமிழில் கந்த புராணமாக பாடுவாயாக அப்படின்னு சொல்லி மறையறார். அடுத்த நாள் காலையிலேயே கோயிலுக்கு போகிறார். நடுக்கத்தோடு போகிறார். முருகா, நீ இவ்வளோ பெரிய கடமையை சொல்லிட்டேலே, நான் இப்போ என்ன பண்ணுறது முருகா, நான் எப்படி எழுதுறது, எனக்கு ஒன்றுமே தெரியாதே முருகான்னு வேண்டிண்டே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையேன்னு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அன்னைக்கான பூஜையை முடிச்சுட்டு ஆற்றுக்கு போனாராம். மறுநாள் காலை சந்நிதியை திறந்து பார்த்தால் அங்கே ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அதில் இந்த முதல் பாடல் இருக்குது, திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். அப்பொழுது முருகப்பெருமானே எடுத்து கொடுத்த முதல் அடி அது என்பதை புரிந்து கொண்டு, முருகா நீ சொன்னது போலவே செய்கிறேன் முருகான்னு தினமும் 100 பாடல் எழுதுவாராங்க. 100 பாடல்களை எழுதிட்டு போய் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுடுவாராம். இவருக்கு ஒரு சந்தேகமாக, நாம் எங்கேயாவது ஆர்வத்தில் தப்பாக எழுதிடுவோமோ ஒரு சந்தேகம். பாதத்தில் வச்சுட்டு, முருகா 100 பாட்டு எழுதியிருக்கேன், இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு திருத்தி கொடுப்பா முருகா, நீதான்பா காப்பாற்றணும்னு வச்சுட்டு போயிடுவாராம்.
மறுநாள் காலை தன் அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சிட்டு வந்து சன்னிதானத்தை திறந்து பார்த்தால் அந்த ஓலைச்சுவடிகளின் சில பக்கங்கள் புரட்டப்பட்டிருக்கும், சில வார்த்தைகள் மாறுபட்டிருக்கும். முருகப்பெருமானே வந்து அதை திருத்தி இருப்பார். முருகா, நீ என் பாடலை ஏத்துண்டு திருத்திருக்கையா, முருகா முருகா முருகான்னு வாழ்நாள் முழுக்க முருகா முருகா முருகான்னு நினைச்சுண்டு 10,200க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி அதை முருகப்பெருமானின் திருப்பதத்தில் வைத்து அந்த குமரக்கோட்டம் ஆண்டவரே அந்த பாடல்களையெல்லாம் திருத்தி சரி செய்து இவரிடத்தில் கொடுத்து அவருடைய அனுமதியோடு செய்யப்பட்ட இந்த அரங்கேற்றத்தில் இப்படி ஒரு சோதனை வந்துடுத்தா, முருகா இது எனக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லையே, உம்முடைய புகழுக்கு ஏற்பட்ட இழுக்காயிற்றேன்னு அங்கேயே விழுந்து அழுது புலம்புகிறார். ராத்திரியெல்லாம் கோயிலேயே அழுது அழுது அங்கேயே மயங்கி முருகப்பெருமானின் பதத்திலேயே விழுந்துட்டார். முருகப்பெருமான் இவருக்கான பதிலை சொன்னாரா? மறுநாள் அவர் சொன்ன 2ல் 1வது நிகழ்ந்ததா என்பதை வரும் பகுதியில் காணலாம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.